பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். எவ்வளோ சந்தோஷம் உங்களை சந்திப்பது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்து ஜனங்கள் எதையெல்லாமோ தேடி அலைகிற பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேடி அலைகின்றபடியினால் தான் இந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்க்கின்றீர்கள். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னை அழைத்து சொல்லுகிற பொழுது செய்திகள் பிரயோஜனமாக இருக்கிறது, குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தினந்தோறும் கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறோம். தடைகள் இருந்தால் அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவாராக. தொடர்ந்து உங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக என்று நான் வேண்டுகின்றேன். இந்த வாரம் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை மார்த்தாண்டம் வேட்டுமணி ஜங்ஷனில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய புத்தாண்டு வாக்குத்த கூட்டம் நடைபெறும். போன உடனே லெஃப்ட் சைடு சத்தமாக கேட்கும் ஒரு கூட்டம் நடக்கும். ஒரே கேம்பஸில் 2 கூட்டம். ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்ம கூட்டம் அல்லவே அல்ல, போய் ஏமாந்துடாதீங்க. வலது பக்கம் படி ஏறி மேலே கொஞ்சம் தள்ளி வந்து மேலே ஏறணும். அதில் இருக்கிறது தான் நம்முடைய கூட்டம். அங்கே புத்தாண்டு வாக்குத்த கூட்டத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபித்து கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களை குறித்து இருக்கிற திட்டங்களை, உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக நல்ல விருந்து உண்டு. எனவே அந்த சுற்று வட்டாரம், மார்த்தாண்ட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் புறப்பட்டு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரம் ஞாயிறு, 2வது ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன். தனியாக குடும்பமாய் வந்து சந்தித்து ஜெபித்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக வரலாம் என்பதையும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்கள் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களும் கர்த்தருடைய கிருபையினாலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தேவனுடைய தரிசனமும் திட்டமும் நிறைவேறி வருகிறது. முதியோர்களை வைத்து நாம் பராமரிக்கின்றோம். அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றோம். அவர்களுக்காக தினந்தோறும் ஜெபங்கள் அங்கே ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது. நல்ல ஊழியக்காரர்கள், இப்போ குருமார்கள்லாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அங்கே 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு விதமாய் நாம் கொடுக்கின்றோம். உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் பராமரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாடுபவர்களும் கூட நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்துக்காக 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமாத்திற்கு போனான். அவன் உற்றவேசித்த பொழுது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியை, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாக உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். எலிசா ஒரு வாலிபனை அனுப்புகிறாரு. அவர் வந்திருக்கலாம். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறது சாதாரணமான காரியமா? எலிசா தீர்க்கதரிசி பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. நம்ம பலமுறை அவரை பற்றி பேசியிருக்கிறோம். எனக்கு பிடிச்ச ஊழியக்காரங்கள் தீர்க்கதரிசிகளை எலியா, எலிசா முக்கியமானவங்க. அப்போது அவர் ஒரு வாலிபனை அனுப்பி விடுறாரு. அன்னோன் பாய், யங் பாய், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. அவரை பற்றிலாம் பைபிளில் பேரெல்லாம் அவருடைய பின்புலலாம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த வாலிபனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு, நீ போய் யெகோவா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி, நீ இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி எலிசா சொல்லி அவங்க அனுப்புகிறாருன்னு பார்க்குறோம்.
அந்த பணிக்கு அந்த நாளில் அந்த வாலிபன் தேவைப்படுகிறான். அதுக்கு பிறகு அந்த வாலிபனை பற்றி பைபிளில் வாசிக்க முடியல. ஆனால் இஸ் டூயிங் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நிறைய நேரங்களில் நமக்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ரியலைஸ் தேட். இன்னும் அநேக நேரங்களில் வாலிபர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. வாலிபர்கள் என்றாலே மோசம், வாலிபர்கள் என்றாலே ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்கிறதுலாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. என்னென்னா ஒரு சிலர் அவ்வளோ வம்பு பண்ணுறாங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. இது நாட்களில் வாலிபர்கள் போகிற போக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பணிகளை செய்வதற்கு, ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு வாலிபர்கள் சில நேரங்களில் தேவைப்படுறாங்க. நீ போய் சொல்லுப்பா. அன்னோன் பாய் தான், அவனுக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது, இல்லைன்னா எக்ஸ்போசர் இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது. ஆனால் ஹி வாஸ் நீடட் பை எலைஷா ஃபார் டூயிங் தட் ஒண்டர்ஃபுல் ஜாப். அனுபவம் இல்லாத வாலிபர்களையும் கூட, முன்ன பின்ன ஊழியத்தை பற்றி தெரியாத வாலிபர்களையும் கூட சில நேரங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு தேவைப்படுறாங்க. உங்களுக்கு சில வேலைகளை செய்வதற்கு அவங்க தேவைப்படுறாங்க. வாலிபர்களை உங்களுடைய பக்கமாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். வாலிபர்களை எதிரிகளாக எண்ண வேண்டாம். வாலிபர்களாலே மோசம் நினைக்க வேண்டாம். இருக்கிறாங்க, மோசமானவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரயோஜனப்படுகிற, உங்களுக்கு உபயோகரமாக இருக்கிற, உங்களுக்கு தாங்கி பிடிக்கிற, உங்களுக்கு சில காரியங்களை செய்து முடிக்கிறதற்கு சில வாலிபர்கள் தேவை என்பதை உணர்ந்து எப்படியாவது அந்த வாலிபர்களிடத்திலே ஒரு ஆக்சஸ், ஒரு நல்ல ஒரு உறவை நீங்கள் வளர்த்து, ஒரு ஐக்கியத்தை வளர்த்து அவர்களை உங்கள் கைகளில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வாலிபர்களை கையில் வைக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நிறைய வாலிபர்களை கர்த்தர் எனக்கு இது தானமாக கொடுத்துருக்கின்றார், கொடையாக கொடுத்துருக்கின்றார். அவங்களாம் ஊழியத்தில் எவ்வளோ உதவிகள் நமக்கு செய்கிறாங்க. காலேஜில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சின்ன பையனாக இருந்த பொழுது ஒரு கிரிக்கெட்டு கிளப் இருந்தது. அந்த கிளப்பில் நானும் ஒரு மெம்பராக இருந்தேன். அப்போ தான் கிரிக்கெட் பிரபலமாகி கொண்டிருந்த காலம். ஃபுட்பால் தான் நேசரத்துக்கு, பட் அந்த கிரிக்கெட் அது பிரபலமாகி வந்த பொழுது நானும் அந்த கிரிக்கெட் கிளப்பில் இருந்தேன். அப்போது ஒரு நேசரத்தில் ஒரு கிரவுண்டில் போய் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்த உடனே, அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் அந்த சீனியர் ஒருத்தர் நேசரேன்னு டெய்லராக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எங்கள் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த வெயில் நேரத்தில் சர்பத்தை நினைக்கிறேன், என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அண்ணனுக்கு எது ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அது எனக்கு மனதில் ஆழமாய் பதிந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எல்லோரையும் வாழ்த்தி பேசுகிறாங்க, நல்லா விளாடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாலிபர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவரை எளிதில் அவருடைய மனதில் இடம் பிடிக்கிறாங்க. ரோட்டில் பார்க்கும்போது பிறகு பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. ஒரு நல்ல ஒரு உறவு வளர்ந்தது. இன்றைக்கி வரைக்கும் அந்த உறவு இருக்கிறது. எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த உறவை மதிக்கின்றேன். அந்த நாளிலே வரவழைத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்ததை நான் மறக்கவில்லை. வாலிபர்களுக்கு ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்வீர்கள் என்றால், சின்னதாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம், சின்னதாக ஒரு உதவி, சின்னதாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வாலிபர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் உண்டு. அவர்கள் திருச்சபை அரசியல் எல்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட்லாம் இருந்தாங்க. அப்போது 2 குரூப்பாக இருக்கும்போது ஒரு குரூப்பில் அவங்க இருந்தாங்க. ஆனால் எப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க சின்ன வயசில், எப்படி இந்த டீமில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க எனக்கு சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. கிறிஸ்டோபர், எங்கள் அப்பா நான் படித்து முடிச்சிருக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்க. என்ன ஸ்டோரி கொஞ்சம் ரெசம்பிளன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சதுனால நான் ஆர்வமாக கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அப்படியே தடுமாறிட்டு இருக்கும்போது நான் இப்போ இருக்கிற அரசியல் கட்சியுடைய தலைவர் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அதை அடக்க முடிகிற வரைக்கும் என் கூட இருந்தார். அவர் தான் அதை செய்யுன்னு சொல்லி ஆட்களை அழைச்சிட்டு வந்தார். நிறைய இருக்குல்ல, அந்த ஒரு ஆளை அடக்கம் பண்ண சாதாரண காரியமாக, அதுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பொறுப்படுத்த கொண்டு அதை செய்யுன்னு சொல்லி சொன்னார். கூடவே நின்று என்னை தைரியப்படுத்திட்டு போனார். நான் அதில் கவரப்பட்டேன். அன்றைக்கு இந்த அணியில் சேர்ந்தேன், இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இவர் பெரிய அரசியல் தலைவராக மாறி இருக்கிறார். அந்த பழைய அரசியல் தலைவர், இந்த வாலிபனுக்கு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, தகப்பன் இறந்து விட்டார், இவருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல. நம்ம போய் முன்னால் நிற்போம், ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஒரு காரியம், அந்த ஒரு சம்பவம் இந்த வாலிபனை அவர் பக்கமாக இழுத்தது. பல வருடங்கள், 20-30 வருடமாக அவருக்கு பின்னால் செல்ல வைத்தது. ஒரு சின்ன உதவியை நம்ம செய்தால் தான் வாலிபர்கள் நம்ம பக்கத்தில் வருவாங்க. ஒரு காரியத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் போய் நம்ம நின்னோன்னா அதை மறக்க மாட்டாங்க. நாம் விதைக்காமல் அறுக்க நினைக்கின்றோம். அநேக நேரங்களிலே அங்கே தான் தவறு வருகிறது.
நாம் ஒன்றும் செய்யாதபடிக்கு நமக்கு அநேகர் உதவி செய்ய வேண்டும், நம் பக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம், நாம் எதிர்பார்க்கின்றோம். அது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. நாம் முதலாவது ஏதாவது ஒன்றை கொடுத்தால்தான், ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய அன்பை வாலிபர்களுக்கு காண்பித்தால்தான் அவர்கள் நம்பக்கமாக வருவார்கள், நமக்கு துணையாக நிற்பார்கள். நாம் யாரையுமே கண்டுட்டுறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு தானே உண்டாகும். எனக்கு இன்னொரு சகோதரனை தெரியும். அவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள், எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்து உங்களுக்கு சில பதவிகள் கிடைச்ச உடனே யாரையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் பார்த்தா முகத்தை திருப்பிக்குவாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க வேலை தேடி வந்திருப்பான், அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருப்பான், வச்சுட்டு போ. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அடுத்த எலெக்ஷன் அவங்க ஓட்டு போடுவாங்களா? யோசித்து பாருங்கள். பதவி வந்தோன்னே ஆடக்கூடாது, வாலிபரில் தூக்கி வீசக்கூடாது. பிரித்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஞானத்தோடு நடப்பது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களில் சில உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அவங்களுக்கு வாலிபர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செய்தால் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஊழியர் செய்கிற ஊழியக்காரனே நீங்கள் வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விடுதலின் கூட்டம் நம்ம நடத்துகிறோம், நம்ம பல ஊழியங்களும் செய்கிறோம். வாலிபர்களுக்கு ஒரு கூட்டத்தை வச்சா நிறைய வாலிபர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாமும் கூட இந்த நாட்களில் நம்ம செய்தி கொடுக்கும்பொழுது நிறைய செய்திகளை வாலிபர்களுக்காகவே கொடுக்குறோம். ஒரு வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவன் மூலமாக எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ 20-30 வருடங்கள் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஒரு வாலிப மகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வான் என்றால் அவள் மூலமாக எத்தனையோ பேர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எனவே இதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அந்த நாளிலே எலிசாவுக்கு அந்த மாபெரும் தீர்க்கதரிசிக்கு ஒரு வாலிபர் தேவைப்பட்டார். அவர் அனுப்புகிறார். ஒன்று அந்த வாலிபன் கரெக்டாக போகிறார். அங்கே நிறைய சேனாதிபதிகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய மிலிட்ரி வாரியர்ஸ், லெஃப்டினன்ட்ஸ், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் கம்பீரமாக அந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர் அங்கே போயிட்டு ஹூ இஸ் எஹூன்னு சொல்லி கேட்குறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் அந்த வாலிபன் வந்து சின்ன பையன்தான். வாலிபர்களாலே கூச்ச சுபாவம் இருக்கும், வாலிபர்கள்னாலே அவங்க யோசித்து தான் பேசுவாங்க. இங்கே பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்கள போய் அட்ரஸ் பண்ணி ஹூ இஸ் ஜெஹூன்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே போய் அவர் அனாயின் பண்ணுறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் செய்கின்றார். யார் எகு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்துருக்கிறோன்னா யாருக்குன்னு எகு கேட்குறாரு. உங்கள் தான், நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும், வாங்க நம்ம ரூமுக்குள்ளே போகணும்னு சொல்லி அவர் ரூமுக்குள்ளே போய் தனியாக போகிறார். அந்த வாலிபன் உடனே ஜெகுவும் உள்ளே போனார் என்று நான் காண்கின்றோம். எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ சேனாதிபதிகள் அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சாமானியனாக அவர் அங்கே உள்ளே போகிறார். அந்த தீர்க்கதரிசியின் உள்ளே போகிற வாலிபன் உள்ளே போகிறார். போய் கூப்பிட்றாரு, உங்களை நான் பேசணும், சில காரியங்களை சொல்லணும், செய்தி இருக்கிறது என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போனார். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்ம சாமானியம் தானே, நான் கூட்ட வாலிபர்கள் வருவாங்களா, நான் சொன்னால் அவர் கேட்பாரா, நான் போய் அவரை பார்த்தா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? நிறைய நேரங்களில் நாம் வந்து நம்மை குறித்து நாமே அநேக நேரங்களிலே அவநம்பிக்கை உடையவர்களாக வாழ்கிறோம். இங்கே அந்த வாலிபனுக்கு அப்படி ஒரு அவநம்பிக்கை இருந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த ஜெகுவை அவர் உள்ளே கூப்பிட்டுருக்க மாட்டார், தனியாக போய் பேசணும்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அவர் செய்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். ஒன்று, தெய்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். வாலிபனே வாலிப பிள்ளைகளை, இல்லைன்னா ஐயா அம்மா, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் முதலாவது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். ஒருவர் அப்ரோச் பண்ணுறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்பது என்பது, இல்லைன்னா ஒரு செய்தியை சொல்வது என்பது, இல்லைன்னா ஊழியத்தை செய்வது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆனாலும் நாம் கர்த்தரோடு இருப்போம் என்ற அந்த காரியங்களெல்லாம் நமக்கு வாய்க்கும். நாம் சொல்லலாம், பேசலாம், செய்யலாம் என்கிற நம்பிக்கையெல்லாம் நமக்கு வேண்டும். மேடையில் பேச நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னால் எப்படி பேச முடியும்னு கேட்கக்கூடாது. எப்படி நான் போய் ஆட்களை நான் இன்வைட் பண்ணுறேன் எனக்கு தெரியலையே, கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டுறது தெரியலையே, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தில் காரிய சித்தியை தருவார். நம்முடைய வாயில வார்த்தைகளை அவர் போடுவார். பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே என்று சொல்லி நான் காண்கின்றோம். ஒரு விசிட் டெல்லியில் ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எங்களை வேகமாக அந்த ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடுறாங்க. ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூலாக இருக்கும். வெள்ளிக்கிழமை கிளம்பி அங்கே போயிட்டு நைட்டு இப்போ தான் போய் சேர முடியும். அதுக்கு பிறகு சனிக்கிழமெல்லாம் ஊழியம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பேசிட்டு மதியானம் வந்து ஃப்ளைட்டை பிடிக்கணும். பிடிச்சி சாயந்தரம் 9 மணிக்குள்ளே சென்னைக்கு வந்து அங்கேருந்து பஸ் எடுத்துகிட்டு காலையில் திருநெல்வேலி வந்து பிறகு அங்கே வரணும். ரொம்ப பிஸியான ஒரு டைம் அது. அப்போ தான் என் காலில் வேறு ரொம்ப பலகீனமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ ஒரு விசை அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நாங்கள் தாமதமாக வரோம். ஏதோ போகிற ரூட்டை டைவெர்ட் பண்ணி விட்டானா என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப லேட்டாக அங்கே வரோம். நானும் என் ஆவிக்குரிய மகன் சாலமோனும்.
உள்ள கவுண்டருக்கு வரோம், லேட் ஆயிடுச்சு, 10 minutes எவ்வளோ ஆயிடுச்சு, க்ளோஸ்டு, உங்களுக்கு டிக்கெட்டு முடிஞ்சு டைம் முடிஞ்சு போச்சு, டேக் ஆஃபுக்கு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு சாரி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி, பொறுப்பாக இருந்த லேடி கை விரிச்சிட்டாங்க. சாலமோன் என்னெல்லாமோ பேசினார், என்ன ஆவிக்குரிய மகன், நாங்கள் இப்படி இப்போ அவசரமாக போகணும் என்னெல்லாமோ சொல்லணும். ஆனால் அதெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்கல, நோ டைம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் பார்த்து கொண்டே இருந்தேன், கையில் பைபிள் இருந்தது, பைபிள் எடுத்துக்கொண்டு போய் சொன்னேன், ஐ எம் எ மேன் ஆஃப் காட், ஐ ஹேவ் டு ப்ரீச் ஃபார் மெனி பீப்புள். இப்போ கூட நான் ப்ரீச் பண்ணி தான் வந்திருக்கிறேன், ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறேன். நான் இன்னும் ஊழியம் செய்ய போக வேண்டும், அவசரமாக போக வேண்டும் அம்மா, எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கன்னு சொல்லி நான் அவரிடத்தில் நான் பேசினேன். பெரிய ஒரு அதிகாரி, ஒரு பெரிய ஒரு அஃபிஷியல், அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. உடனே அதுக்கு பிறகு எங்களை அனுப்பி விட்டு நாங்கள் போய் ஃப்ளைட்டில் உட்காந்து குறித்த நேரத்துக்குள்ளாய் சென்னை வந்து அதுக்கு பிறகு பஸ்ஸை பிடிச்சி நான் ஆசிரியத்துக்கு வர முடிஞ்சது. இல்லைன்னா கூட ஒரு நாள் ஆகிருக்கும். ரீத்துக்குரியவர்களை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. நம்ம பேசினா நம்மளை என்ன விடவா போகிறாங்கன்னு நினச்சோன்னா யாருமே விட மாட்டாங்க, கேட்கவா போகிறாங்கன்னு நினச்சாங்கன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பேசுவோம், அவங்க கேட்குறது கேட்காது ரெண்டாவது. நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதை அப்ரோச் பண்ணுவோம், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். ஆண்டவருக்காக ஊழியத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கும் பொழுது நாம் அதை செய்வோம். செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே அற்புதங்களை செய்வார். சென்னையில் இந்த ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த காலம், படித்து முடித்து ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த காலம், இப்போ நிறைய வாலிபர்கள் அந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நான் தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை சொல்வதை கேட்டு அவங்கெல்லாம் ரொம்பவும் என் மேலே கவரப்பட்டிருந்தாங்க. கர்த்தர் அந்த கிருபைகளை அந்த நாட்கள் அதிகமாக கொடுத்திருந்தார். அப்போது ஒரு வாலிபனோடு கூட நான் ஒரு லைப்ரரி, கிறிஸ்டியன் லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன் சென்னையில். எனக்கு எந்த இடங்களும் ஞாபகத்தில் இல்லை, நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னால். அப்போது அங்கே நிறைய பேர் நின்று புக்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு கேலை பார்த்தோன்னே ஆண்டவரின் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்தார். அவள் ஒரு முடிவெடுக்க போகிறாள், அது தவறான முடிவுன்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி சொன்னார். உடனடியாக என்றிருந்த வாலிபரை அழைத்து இங்கிலீஷில் போய் சொல்லு என்று நான் சொன்னேன். எடுக்க போகிற முடிவு அது கர்த்தர் சித்தமில்லை என்று சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். அது வாலிபன் உடனடியாக போய் சொன்னார். அவள் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி ஏசுன்னு சொல்லிட்டு அவள் போனது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த வாலிபனுக்கு அந்த நாளில் இந்த வரம் இல்லை, கர்த்தர் எனக்கு அந்த வரத்தை கொடுத்திருந்தார். பார்த்த உடனே அவர்கிட்ட சொல்ல வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு தந்தார். நான் இந்த பக்கத்தில் இருந்த வாலிபனை இதே போல் எலிசா அனுப்பியது போல் அவர் போய் சொன்னார். சொன்ன உடனே அவள் அப்படியா என்று கேட்டு போனாள். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்கணும், பேச வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பேசணும். அதை எங்கள் யெகூ பேசினார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே அவர் என்னெல்லாம் சொல்கிறார் நீங்கள் பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரவேசித்த உடனே என்ன சொல்கிறார் பாருங்கள், 6ஆம் வசனம். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். அவர் தைல கும்பி எடுத்து யெகூ மேலே ஊற்றுறாரு. அந்த வாலிபன் ஊற்றி, உன்னை இஸ்ரவேலின் மேல் இன்றைக்கி ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணினேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் மெசேஜ். நீ ஆகாபுடைய குடும்பத்தை கருவறுக்கணும், நீ எல்லாரையும் ஆண்டவரின் சார்பாக இயேசபேலை அழிக்கணும். நிறைய அந்த பொறுப்புகளை அங்கே அவர் கொடுப்பதை காண்கின்றோம். நீ என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே ஆகாபுக்கு தெளிவாக சொல்லுவதை மன்னிக்க வேண்டும், யெகூவுக்கு தெளிவாக சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். ஒரு சின்ன பையன் மூலமாக, ஒரு வாலிபன் மூலமாக அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்படுகிறாய், நீ ஆகாபுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும், இதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ராஜாவாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்டு திட்டங்களை அங்கே யெகூ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அந்த வாலிபன் சொன்னார் என்று நான் காண்கிறோம். மிகப்பெரிய ஒரு கமிஷன் அங்கே கொடுக்கப்படுகிறது, மிகப்பெரிய கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்றால் சின்ன பையன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஏத்துக்குரியவர்களே, யெகூ எல்லாத்தையும் கேட்டார் என்று சொல்லி நான் காண்கிறோம். யாரையும் அற்பமாக நினைப்பதற்கு இல்லை, யாரையும் அற்பமாக நாம் பார்ப்பதற்கும் இல்லை. சில நேரங்களில் சிறிய மனிதர்கள் மூலமாக, என் வாலிபர்கள் மூலமாக கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தால் அது பயங்கரமாக இருக்கு. நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவாய் சேனாதிபதியே. நீ இயேசபேலையும் ஆகாப் குடும்பத்தில் மிச்சம் இருக்கிற எல்லாரையும் அழிக்கணும், அதுக்கு தான் உன்னை நான் அழைத்தேன். ஆண்டவர் இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய சொல்லுகிறாரோ யோசித்துப்பார். யெகூட்ட ஆண்டவர் திடீர்னு கூப்பிட்டு எதிர்பார்க்காத நேரத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய சொன்னது மாதிரி அவருடைய ஆண்டவர் நமக்கும் அப்படியே சொல்லுகிறாரோ. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை பிஸ்னஸில் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாரோ,
அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்தாரோ எனக்கு தெரியவில்லை. இந்த நாளில் உங்கள்கிட்ட அவர் பேசுகிறாரோ, பிஸ்னஸில் ராஜாவை உங்களை அபிஷேகம் பண்ணலாம், இல்லை ஊழியத்தில் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணலாம், படிப்பின் காரியங்களை சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களை ராஜாவாக மாற்றலாம். மாற்றி இதையெல்லாம் நீ எனக்காக செய்ய வேண்டும். ஆனால் உயர்த்துறாரு, உயர்த்தி சில கட்டளைகளை கொடுக்குறாரு, இதெல்லாம் நீ எனக்காக பண்ண வேண்டும். இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாரு. இந்த வருஷத்திலே ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்புகளையும் கட்டளைகளையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். நம்ம ஒரு வசனத்தை மறந்துடக்கூடாது. நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கப் போகின்றார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைக்கப் போகின்றார். அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படின்னா எதிர்பாராத நேரத்தில் இந்த வருஷத்தில் தேவன் உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். நினைத்து பார்க்க முடியாத உயரங்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்லுவார். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். அரசியலை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாமல் அரசியலாக்கி நம்ம ராஜாவாக ஆயிடலாமா, ராணி ஆயிடலாமா, நிறைய பேர் முயற்சியாக எடுக்கிறாங்க. போராட்டங்களை பண்ணி நம்ம ராஜாவாக ஆயிடலாமா, ராணி ஆயிடலாம், எத்தனையோ கனவுகள். இல்லைங்க, ஒரு நாள் நம்மளை நாமே ராஜாவாக ராணி ஆக்க முடியாது. ஆண்டவர் தான் நம்மை ராஜாவாக்க முடியும். ஆண்டவர் தான் நம்மை ஒருவேளை உயர்த்த முடியும். உயர்வு என்பது நாமே உயர்த்தி கொள்வது அல்ல. யாரையும் பயமுறுத்தி நம்மை நாமே உயர்த்தி கொள்வதல்ல. ஏதோ ஒரு அட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு காரியம் செஞ்சு நம்மளே உயர்த்தி கொள்ளலாம் என்றல்ல. ஆண்டவர் தான் நம்மை ராஜாவாக்க முடியும். ஆண்டவர் தான் நம்மை உயர்த்த முடியும். ஆண்டவர் தான் நம்மை மேன்மைப்படுத்த முடியும். ஒருவனை உயர்த்துவது என்பது ஆண்டுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது எதுவாக இருக்க வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். ஆண்டவர் நினைக்காம யாரையும், ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் யாரும் உயர்த்தப்பட முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அன்று அறியாதவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறாரு. அதில் அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபமாக மாறிவிடும். அதுக்கு பிறகு அவங்கள தள்ளி விட்டு ஆண்டவர் யாரையெல்லாமோ எழுப்பி கொண்டிருப்பார். இது அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னிடத்தில் உங்களிடத்தில் பேசுகின்றவராக இருக்கிறார். அந்த வாலிபன் மூலமாக யெகூவை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு சொன்னார். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் அபிஷேகித்து ராஜாவாக அபிஷேகம் செய்து இந்த வருஷத்தில் எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுகிறாரோ என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மாட்சியானவர், மகிமையானவர், மாட்சியானவர், அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. எல்லாரும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். திடீரென்று ஒரு நாளிலே ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். நீங்கள் சேனாதிபதியாக இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவராக இருந்திருக்கலாம், கர்த்தரை தேடுற பிள்ளையாக இருந்திருக்கலாம். திடீரென்று ஒரு நாளில் நீதான் ராஜாவாகணும்ப்பா, நீதான் எனக்காக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற அந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை ராஜாவாக மாற்றப் போகின்றார். ஆண்டவருடைய வேலை இந்த வருடத்தில் வந்திருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகின்றார். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வாலிபர்கள் தேவை. உங்களுக்கு வாலிபர்கள் தேவை, வாலிபருடைய உதவி தேவை. பேலியாளின் பிள்ளைகளாக அநேக வாலிபர்கள் இருக்கலாம், தாண்டோட்டித்தனமாய் வாழ்கிற வாலிபர்கள் இருக்கலாம். நல்ல பிள்ளைகளை உங்களுக்கு துணையாக கொள்ளுங்கள். வாலிபர்கள் அழைத்தால் வரும்படியாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளுக்காக நன்றி அப்பா. இது அருமையான நாளில் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போகக்கூடாது. எங்களை ராஜாவாய் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது?
உடைய கிருபை வேண்டும், உடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் எங்களை உயர்த்த வேண்டும். நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும். வியாதியை தாங்க முடியாது, அதுபடிக்கு தவிக்கிறாங்க. காய்ச்சல், இருமல், எல்லா இடங்களிலும் ஆஸ்பத்திரியில் கூட்டம் நிரம்பி வழியுது. கிளைமேட் சேஞ்சஸ் ஆண்டவரை, இந்த குளிரை தாங்க முடியாமல் எவ்வளோ பாடுகளை படுறாங்க. எவ்வளோ ஊசி போட்டு மருந்து போட்டு ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. தகப்பனே, எங்களை விளக்குவீராக, எங்களை இந்த வியாதிகளுக்கு விளக்குவீராக ஆண்டவரை. இழுப்பு வியாதிகளுக்கு எங்களை விளக்குவீராக, சளி தொல்லைகளுக்கு எங்களை விளக்குவீராக, காய்ச்சல் எங்கள் எல்லைகளை வராதபடி பாதுகாப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, அப்படியே நீங்கள் செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, செய்யுங்க. நல்ல சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. என்ன வியாதி விலகின இருந்தாலும் மறையிட்டு, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தாவே சோத்திரம் ஐயா. யாருமே நாளிலும் கூட ஆண்டவரே சோத்திரம் ஐயா, பணம் வரவுகள் இல்லாதபடியினாலே, கடன் பாரங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே என்ன செய்யும், தேவைகளுக்கு என்ன பண்ணுவேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திங்க, அதிசயமாய் சந்திங்க. வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்துங்க, நீரூற்றுகளை உண்டாக்குங்க. தாழ்த்தப்பட்ட இடங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. பணத்தினால் உடைய பிள்ளைகள் வெக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வெக்கப்படக்கூடாதவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். எப்படியாவது கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, தோத்திரம்ப்பா, தோத்திரம்ப்பா, தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. இயேசுவே, வயதானவர்களை நீங்கள் கீழே விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரை எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள், ஊழியங்கள், திருச்சபைகள், ஆலயங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் பார்க்குறவங்கள ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். அடைக்கலான்குரிய முதியோர்களுக்காக ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு தங்க அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாங்க. நிறைய இடங்கள் உண்டே, நிறைய பேர்களை அழைத்து கொண்டு வாருங்க. அங்கே சுகமாய் தங்க வைங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பினைக்கும் விளையாத பிரசனம் இந்த வருடம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி